தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கும்பராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் எத்தனை சோதனை தான் சார் நான் தாங்குவேன். இதான் உங்கள் நிலைமை. உண்மை என்னென்னா, பணம்னு ஒரு விஷயத்தை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார். அந்த மாதிரி தான். அப்போது ஆகஸ்ட் மாதம் இதுதான் நடக்கும்னு என்ன சொல்லலாம். கும்பராசிக்காரர்கள் வெறும் உழைப்பை மட்டும் கொட்டி கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது சாதுரியமாக உழைப்போடு சேர்த்து உங்கள் திறமையை வெளியே காட்ட போறீங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராகு நினைத்தால் என்ன வேணா செய்வார். ஆனால் குரு நினைத்தால் ஆகஸ்ட் மாதம் உங்கள் கடும் சுமை குறைய போகிறது. எல்லாமே அப்படியே 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி. இங்கேதான் ட்விஸ்ட். சூரியன் வந்து வாவெனும் போது, சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் கூப்பிடுறார், கமான் வாங்க கும்பராசி, வாங்க வாங்க லவ் பண்ணலாம். கும்பராசிக்காரர்களுக்கு லவ்வா? எப்பொழுதுமே கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கோ அவங்க ஒய்ஃபுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வேணா அவங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்களோட சரௌண்டிங்ஸ், நண்பர்களோ சொந்தக்காரங்களோ நல்ல எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. காரணம் யார்? சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாகலாம், அல்லது சீரியலில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் உலகிற்கு தெரியப்படுகிறீர்கள். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் சுக்கிர பகவான் வந்து நீச்சமாவதால் லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்கள். லக்ஷ்மியை போயிட்டு செந்தாமரை மலர்கள் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் என்ன கேட்டாலும் என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஜாக்கிரதையாக மைண்டில் வச்சுக்கோங்க. ராசியான திசை என்ன? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்து கையில் கொடுத்து பாருங்கள். அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அன்னை டிஃபன் சாப்பிட்டு வரேன்பாங்க. ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. ஒரு ரீல்ஸில் மயில்சாமி சொல்லுவார்ல, நான் யாரையும் ஏமாத்தினதில்லை, அந்த மாதிரி அந்த கேரக்டர் இவங்க தான். ஸோ அந்த கும்பராசிக்காரர்களுக்கு எனக்குன்னே வருது சார் பிரச்சனை. ஆகஸ்ட் மாதம் இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லலாம் சார்? ஒரு மனிதனுக்கு 1-2 பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல. ஏற்கனவே 7.5 சனி பாத சனியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ராசியிலே ராகு, 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடறாரு. எத்தனை சோதனைகளை இந்த இதயம் தாங்கும்? எரிமலை எப்படி பொறுக்கும்? அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் எத்தனை சோதனை தான் சார் நான் தாங்குவேன். இதான் உங்கள் நிலைமை. உண்மை என்னென்னா, பணம்னு ஒரு விஷயத்தை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார். அந்த மாதிரி தான். அப்போது ஆகஸ்ட் மாதம் இதுதான் நடக்கும்னு என்ன சொல்லலாம். பணம் வரப்போகிறது, பதவி வரப்போகிறது. நண்பர்களே, பணம் எப்போ வரும் சொல்லுங்கள்? பணம் எப்போ வரும்? நம்ம இருக்கிற வேலையிலேருந்து ஒரு கிரேடு அதிகமான வேலை, அது ஓவர் டைமாக இருக்கலாம். இன்னொரு புது சார் நான் காலையில் சாயந்தரம் வரைக்கும் இந்த கம்பெனியில் வேலை செய்வேன் சார், அப்புறம் பார்ட் டைம் இன்னொரு இடத்துல, அப்போ பணம் நிறையா வரும். அப்போ பணம் வர சூட்சுமம் என்ன? வேலை அதிகமானால் பணம் வரும் இல்லையா? அப்போ யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஹார்ட். பயங்கரமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ஜூலை 27க்கு அப்புறம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் தடுக்க ஆள் இருக்கான்னு நினைக்கிறீங்க? கேட்டவே கிடையாது. பிகாஸ் ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் யுவர் ராசி. போவாங்க சார். ராம்ஜி சார், சீரியஸாக சொல்கிறேன், இவெல்லாம் ஒரு ஃபாதரா சார்? நீங்கள் பேசுகிறது என் காதில் தெளிவாக கேட்குது. பட் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் சனி உங்களுக்கு நல்லது செய்வார். ஆகஸ்ட் மாதம் தொடங்கி டிசம்பர் வரை வரைக்கும் சனி பகவான் சக்தி பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார், கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு? இவர் யாருன்னா 3-10 கூடிய தொழில்காரகன். அவர் யோகத்தில் போய் உட்காந்துறாரு. யோகத்தில் உட்காரும்போது தொழில் டாப்பர். நண்பர்களே, இது வரைக்கும் நான் வந்து சாதாரண ஸ்தாபனத்தில் ஒரு ஓட்டுநராக நான் அப்படி சாதாரணமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு வேலை இருக்கும். மீதி நேரம் ஐடியில் தான் இருப்பேன். இப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே பிஸி. இந்த வேலை அந்த வேலை, அந்த வேலை இந்த வேலை. பதவி உயர்வு கிடைக்க போகிறது. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறவங்கெல்லாம் டெப்டி மேனேஜர் ஆக மாட்டீங்க. ஸ்ட்ரைட்டாக மேனேஜர், 2 ஸ்டெப் ஹைக்கு தான் ஸ்ட்ரைட்டாக. கும்பராசிக்காரர்கள் வெறும் உழைப்பை மட்டும் கொட்டி கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது சாதுரியமாக உழைப்போடு சேர்த்து உங்கள் திறமையை வெளியே காட்ட போகிறீங்க. உங்களுக்கு இவ்வளோ நல்ல நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, உங்களை பயன்படுத்திக்காமல் விட்டுட்டேனே போன்றவைகள்லாம் ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. 6ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு பகவான். 6ங்கிறது என்ன? புதிய பணி. 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் போன்றவையெல்லாம். அதில் குரு பகவான். நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். ஒரு குரு நினச்சிட்டாருன்னா
ஒரு உலகத்தை உருவாக்குவார் தெரியுமா? தட் இஸ் த பவர் ஆஃப் குரு. 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே என்ன பண்ணுறார்? அப்படி கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணுறார். உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறேன். ஆகஸ்ட் மாதம் கடன்கள் அடைய போகிறது. ஆகஸ்ட் மாதம் உங்கள் கடும் சுமை குறைய போகிறது. எல்லாமே அப்படியே 7ஆம் இடத்திலே சனி சூரிய பகவான் ஆட்சி. இங்கே தான் ட்விஸ்ட்டு. யோகாதிபதி புதனோட 7க்குடைய சூரிய பகவான் ஆட்சி என்ன ஆகும்? 7க்குடையவன் ஆட்சி பெற்றால் வெளிநாட்டு யோகங்கள் வருகிறது. கனடா போகணுமா? எங்கே போகணும்? அமெரிக்கா போகணுமா? எங்கே வேணால் போங்க. உலகத்தினுடைய அண்டார்டிகா கூட போங்க. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு விசா கிடைக்கும். நிறைய பேர் நண்பர்களே இந்த மாதிரி நான் எனக்கு புதிய கம்பெனிக்கு போயிருக்கேன் சார், எனக்கு பிஆர் கிடைக்கல சார், விசா எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு தெரில சார், ஒர்க் பர்மிட் கிடைக்குமான்னு தெரில சார். எத்தனை பேர் 7க்குடையவன் ஆட்சி பெறும்போது ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். குடியுரிமை கிடைத்து விடுகிறது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், வேலை கிடைச்சிருது. முக்கியமாக சூரியன் வாவெனும் போது, சூரியன் வாவெனும் போது சூரியன் கூப்பிட்றார், கமான் வாங்க கும்பராசி, வாங்க லவ் பண்ணலாம். கும்பராசிக்காரர்களுக்கு லவ்வா? இந்த மாதம் நீங்கள் லவ் பண்ணுவீங்க. ஆகஸ்ட் மாதம் சார். இது வரைக்கும் நீங்கள் சொன்னது கூட நான் பொறுத்து வேறாம்ஜி, சீரியஸாக சொல்கிறேன். இந்த ஒரு வார்த்தை என்னால் பொறுத்துக்க முடியல. என் ஒய்ஃபு பேசுகிறா, அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க சார், அதுக்கு இல்லை எதுவும் பேசாதீங்க. நீங்கள் எவ்வளோ நியாயம் சொன்னால் இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி. ஹெச்ஓடிங்க அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். என்ன? டூ லவ் அப்படிங்கிறார். அவ்வளோதான். 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது வரைக்கும் இருந்த சண்டைகளெல்லாம் சரியாக போச்சு. சூரியனே ஆட்சி, வேறு வழியில் உத்தரவு கேட்டு தான் ஆகணும். இதில் என்ன நடக்க போகுது? ஏன் உங்களுடைய காதல் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக போகுது? அதெல்லாம் போயிடுச்சு சார். நீங்கள் ஏன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? அதெல்லாம் போயிடுச்சு. என் கையை விட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. டைவர்ஸ் தானே ஆச்சு, வேறு ஒன்றும் ஆகலையே. கடவுள் நினச்சாருன்னா என்ன ஆகும்? அந்த பேப்பரை கீழ்ச்சி போட்டு ஃபஸ்ட்லேருந்து லைஃப்பை தருவார். ஐபிசி பக்தி பார்த்த எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. நான் சொல்லி டெய்லி கேட்குறேன், எத்தனையோ பேர் வாழ்க்கையில். ஒரு பேப்பர் எப்படிங்க ஒரு மனுஷனை முடிவு பண்ணோம்? 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் 4க்குடையவர், உங்கள் பாதகாதிபதி, உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்கிறவர். அவர் தான் இந்த மாதிரி உங்களை பிரித்து வச்சதே. அவர் நீச்சமாகிறார். இந்த மாதத்தின் 2ஆம் தேதியே போயிடுறார். ரொம்ப சந்தோஷம் ராஜா, நீ போய் நல்லா நீச்சமாயிக்கோ. காரணம், சுக்கிர பகவான் நீச்சமான என்ன ஆகும்? எப்பொழுதுமே கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கோ அவங்க ஒய்ஃபுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வேணால் அவங்கள போய் கேட்டு பாருங்கள். அவங்களோட சரௌண்டிங்ஸ், நண்பர்களோ சொந்தக்காரங்களோ, இவங்களால தான் பிரச்சனை வரும். இவர்கள் இந்த சுக்கிரன் நீச்சமாகும் பொழுது கும்பராசிக்கார பெண்கள், எப்பா சாமி நல்லபடியாக எங்கள் வீட்டில் ஒன்று இருந்தது, ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் ஊருக்கு போயிடுச்சு, இனிமேல் நானும் என் வீட்டுக்காரரும் சந்தோஷமாக வாழ போகிறோம். வாய் திறந்து சொல்லுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார பெண்கள் மனசார சந்தோஷப்பட போகிறீங்க. முக்கியமாக அழகு கூட போகிறது. பாதகாதிபதி சுக்கிரன் இருந்த வரைக்கும் ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுத்தான். ஒரு அளவுக்கு மேலே என்னால் பியூட்டியை கொண்டு வர முடியல, அந்த பியூட்டியை லிமிட் பண்ணி வச்சுருந்தான். இப்போ நீங்கள் நல்ல எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. காரணம் யார்? சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாகலாம், அல்லது சீரியலில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் உலகிற்கு தெரியப்படுகிறீர்கள். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தான் ஆகஸ்ட் மாதம் நடக்கும். இப்போ இதெல்லாம் நடக்கணுன்னா நான் என்ன செய்யணும் என்றால் ஒன்றும் பண்ண வேண்டாம். குரு பகவான் காலில் விழணும். குரு தான் உங்களை காப்பாற்றணும். ஏன்னா 6ஆம் இடத்து குரு தான் உங்களுக்கு வேலை தரப்போகிறார். ஸ்ட்ரைட்டாக கும்பகோணம் போங்க. கும்பகோணத்துலேருந்து ஆலங்குடி போங்க. ஆலங்குடி போய் குரு பகவானை கல்லாளின் புடையமர்ந்து ஆரங்க முதற் நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த பூரணமாய் தெரிஞ்சதை சொல்லுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, என்ன சொல்கிறீங்களோ. குரு பூர்ணிமா வேறு வருது. வர 29ஆம் தேதி குரு பூர்ணிமா. அழகாக பௌர்ணமி என்னைக்கு குருவை போய், நண்பர்களே, என்னைக்கு குருவை கொண்டாடுறதை விட்டோமோ அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. இது நான் மனசுலேருந்து சொல்கிறேன். கும்பராசிக்காரர்கள் குரு 2க்குடையவன். குரு வழிபாடு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். குருவை விட்டுறாதீங்க. நிறைய பேர் பெரிய ஆளானதுக்கப்புறம் குருவை மறந்துடுறீங்க. மறந்தது அதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. குரு காலில் விழுந்து கிடக்கணுங்கிறார் சாஸ்திரம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? குரு தான் தெய்வங்குது. அப்போ என்ன பண்ணுது? அப்படியே இப்போ குரு பூர்ணிமா பயன்படுத்திக்கோங்க. ரைட், அதிர்ஷ்டமான நாள்னா என்ன சொல்லிட்டேனே, இந்த பௌர்ணமியில் சரியாயிடுவீங்க. அதே மாதிரி இந்த 4 ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் சுக்கிர பகவான் நீச்சமாவதால் லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்கள். லக்ஷ்மியை போய்ட்டு செந்தாமரை மலர்கள் வச்சு வழிபடுங்க. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். மல்லிகை மலர்கள் வாங்கி தரலாம். ஐபிசி ஐயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அதே ஸ்ரீசுப்த ஹோமம் சொல்லுவாங்க. வசதி இருக்கிறவங்க பண்ணுங்கள். அப்படி இல்லை, எனக்கு அதுக்கெல்லாம் ஹோமத்துக்கு வசதி இல்லை சார் அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மிக்கு அஷ்டோத்தர சதநாமாவளி சொல்லி குங்குமத்தில் அர்ச்சனை ஏதோ ஒன்று முடிஞ்சதை பண்ணுங்கள். இதை பண்ணால் சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் குரு பூர்ணிமாவும்
வெள்ளிக்கிழமைகளும் பத்திரமாக இருக்க வேண்டிய அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் என்ன கேட்டாலும் என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இதை ஜாக்கிரதையாக மைண்டில் வச்சுக்கோங்க. ராசியான திசை என்ன? கிழக்கு. ராசியான கல் பவழம். ராசியான நம்பர் 9. முருகப்பெருமானை வழிபடுறது ப்ளஸ் செவ்வாய்க்கிழமைகள் சிறப்பு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் ஒரு கேரக்டர். ஓகே எல்லாம் ஓகே எல்லாத்தையும் நம்ம ஃபோனில் பேசுவோம். அதுக்கு என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டிருக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1000 அழைப்பு வந்தால் அது கம்மி. உண்மையிலே சொல்கிறேன். டக்கல் முறையில் கூட எல்லோரும் சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன ப்ரோட்டோகால்னு கேட்டுட்டு புக் பண்ணுங்கள். அதே மாதிரி கருப்பே வாராண்டா என்னன்னு பார்க்குறீங்களா? கருப்பு படத்தில் வரக்கூடிய சாங்கு நம்ம மகாலிங்கம் சார் பாடியிருக்காரு. இது நேராக கேட்டால் எப்படி இருக்கு? ஐபிசி பக்தி பரவசம் 2026 நம்ம வாணி மஹாலில் கோவை கமலா மேடத்தோட இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு வராங்க. லைவாக இந்த பாடலை கேட்க அந்த வைபுக்காகவே நான் வரேங்க. இந்த பாடலை கேட்கணுங்கிறதுக்காகவே வரேன். நீங்கள் எல்லாரும் வரணும். அது என்னுடைய கோரிக்கை. முக்கியமாக அனுமதி இலவசம். போகும் பொழுது ரிட்டன் கிஃப்டோடு தான் நீங்கள் போவீங்க. கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஐபிசி பக்தி பரவசம் 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வாணி மஹால் மாலை 6 மணி. எங்கே இருந்தாலும் வந்துருங்க. நானும் நிர்வாகமும் காத்திருக்கிறோம். நன்றி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.